எல்லாத்தையும் சொல்லிடுறேன். டேய் வாயை மூடிட்டு நில்லுடும். தப்பு பண்ணது நானு, தண்டனை அவனுக்கா? இதை தான் நானும் செந்தில் கிட்ட சொன்னேன். அவன் அடம் பிடிக்கிறான். அது அவன் பெருந்தன்மம்மா. அவனுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சு நான் வாய் மூட்டு நின்னா அது துரோகம். டேய் உண்மையை சொல்றதா இருந்தா முன்னாடியே சொல்லிருக்கணும்டா. அவன் அடி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இப்ப போய் சொல்றதுல யாருக்கு என்னடா லாபம்? இப்ப கூட சொல்லனா தப்பு இல்லையா? நீ உண்மையை சொல்றதுனால அவன் வாங்கின அடியெல்லாம் திரும்பி வந்துட போகுதா? டேய் உனக்காக அவன் ஒரு தியாகம் பண்ணியாச்சு. அதை நீ உணர்ந்தாலே போதும்டா. அவன் இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதும்ன்றேன். இதுக்கு மேல அவனுக்கு என்னால ஒரு பிரச்சனையும் வேணாம். என்ன பிரியா சொல்றேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். செந்தில் நல்லவன், தப்பு பண்ணல. தப்பு பண்ணது கிறிஷ் மட்டும் தான் ஜெயகிட்ட சொன்னா போதும். இல்ல நானே சொல்லிக்கிறேன். நீ வாயை மூடிட்டு இரு. உனக்காக தான் உன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பண்ணான். அவன் பண்ணதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். நீ எப்படி சொன்ன எப்படி பிரியா? உன் மேல நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் இப்போதைக்கு. ஆனா இதான் உண்மை. என்ன பிரியா? என்ன நொன்ன பிரியா? உன் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் தான் பண்ணேன்னு நீ வாயை திறந்தா போதும், உன்னை தூக்கி வெளியில போட்டுருவாங்க. போடட்டுமே. நான் பண்ண தப்புக்கு தண்டனையா அது ஏத்துக்கிட்டு நான் போறேன். டேய் நல்லா இருக்குடா நீ பேசுறது. உன் வேலைக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் செந்தில் அடிபட்டாலும் அவமானப்பட்டாலும் வாய மூடிட்டு இருக்கான். புரியுதா? போறேங்கிற எங்களெல்லாம் விட்டு போயிடுவியடா நீ. ஏய் போதும் போதும். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் டிராமா எல்லாம் பார்க்கவே கடுப்பா இருக்கு. பிரியா மேடம் எங்க? பாம்பே ஹெச்ஆரோட பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றான் சேட்டு? அது தெரியல. நான் வேணா சேட்டுக்கிட்ட பேசவா? என்ன ரெக்கமெண்டேஷனா? அது இல்ல. தப்பு பண்றவனை விட தப்புக்கு சப்போர்ட் பண்றவனை தான் முதல்ல தூக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஆபீஸ்ல. என்ன அன்பு ஃப்ரம் அரக்கோணம் வித் ஃபேமிலி சிங்கிள் சேலரி அதானே? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க. சரி. என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? இல்ல மேடம், உங்களை பார்த்து. என்ன பிரியா? நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்க தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சொல்லுங்க என்ன பண்ணலாம்? சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. செந்தில் நிஜமாவே ரொம்ப நல்ல மாதிரி. அப்படியா? மேடம் இது வரைக்கும் அவன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது மேடம். அதனால இப்ப பண்ணத கண்டுக்காதீங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல மேடம், இனிமேல இப்படி நடக்காது மேடம். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஏற்கனவே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நீங்களும் அவனுக்கு பெருசா தண்டனை எதுவும் கொடுத்துடாதீங்க மேடம். அன்பு, பிரச்சனை ஆபீஸ்ல நடந்திருக்கு. நான் பாம்பேக்கு ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். இல்லன்னு மறைக்க முடியாது, மறைக்கவும் கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அதனால நம்ம லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அத பத்தி ரிப்போர்ட் அனுப்பியே ஆகணும். வேற ஏதாவது பிரச்சனைனா கூட பரவாயில்ல. லேடிஸ் விஷயம். இதுல யாரும் யாரையும் சப்போர்ட் பண்ண முடியாது. புரியுது மேடம். உங்களுக்கு புரியல. ஒரு தண்டனைங்கிறது நான் பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக கொடுக்கறது இல்ல. ரொம்ப மனசு வருத்தத்தோட என்ன இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறியேன்னு கோபத்தோட கொடுக்கறது தான். இல்ல ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா. டேய் நீ வாய முட்டுறா. அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. பாம்பேல என்ன சொன்னாங்க மேடம்? நடந்த தப்பு என்னன்னு உனக்கே தெரியும். நீயே நியாயமான முடிவெடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? செந்தில ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். மேடம் மேடம் இதுதான் என்னால கொடுக்க முடிஞ்ச லீஸ்ட் தண்டனை. இது கூட நான் செய்யலனா அது பெரிய தப்பாயிடும். மேடம் அவனோட கேரியர்ல ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிடும் மேடம். அதை இப்ப யோசிச்சு என்ன பண்றது? முன்னாடியே யோசிச்சிருந்திருக்கணும். மேடம் இது ரொம்ப ஜாஸ்தி மேடம். அன்னைக்கு நடந்தது பேப்பர்ல வந்திருந்தா அது எவ்வளவு பெரிய கெட்ட பேர் தெரியுமா?